தமிழாவால பேச நினைச்ச தலைப்பு வந்து ரீல் ஜோடி பிரபலங்கள் வெர்சஸ் அவர்களது உறவினர்கள். நிறைய ரீல்ஸ் போட்டு நீங்க தொடர்ச்சியா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2 நாள் போடலன்னா கீழே வந்து பல பேர் கண்டிக்கிறாங்க உங்களை. ஏங்க யாருமே ரீல்ஸ் போடல? ஆமா ஆமா ரொம்ப தலையாட்டுறீங்களே நீங்க. 2 நாள் போடலனாலே கரெக்டா கேக்குறாங்க சார். ஏன் இது மாதிரி போட மாட்டீங்க, எங்க வெளில போயிட்டீங்களா, உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாமே ஓப்பனா கேக்குறாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ரீப்ளை பண்ண நீங்களே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவீங்க. ஓப்பனா ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிடுவோம். சம்டைம்ஸ் வெளியில போயிருப்போம், பர்சனலா இருக்கும், கொஞ்சம் பர்சனலா இருக்கும், அது காட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா. ஓ இருக்கு அதெல்லாம் இருக்கு 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 இல்லாம இருக்காது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு பர்சனல் இருக்கும். சில பர்சனலை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா பர்சனல் இருக்கு, எங்களுக்குள்ளயும் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க இதை போல இது எல்லாத்துக்கும் உடனடியாக வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான ஜோடியா இருக்கீங்கல்ல? ஆமா சார். இதுல உங்களில் யாருக்கு இந்த ஆசை முதல்ல வந்துச்சு 2 பேரும் சேர்ந்து ஜோடியா போடுவோங்கிறது? எங்க ஒய்ஃப் தான் சார். ஓகே. கண்டிப்பா என் ஒய்ஃப் தான் வந்துச்சு. அவங்களுக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். டெய்லி என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, எதாவது பண்ணலாம் வாங்க வாங்க வாங்கன்னு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்தாலும் வாங்க ஏதாவது என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஃபார்மசி வச்சிருக்கேன். ஃபார்மசி வச்சிருக்கீங்க? ஆமாக்கா, ஓனா வச்சிருக்கேன். போறீங்களா இதெல்லாம்? இப்ப அண்ணாயிட்டு தான் இருக்கு. அது நைட் 10 o'clock வந்தா கூட வாங்க 10 o'clock கூட பண்ணலாம்னு சொல்லுவாங்க. வந்து பசிக்குது மா டின்னர் போடுமான்னு சொன்னா கூட ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஃபாலோஸ்ல வந்து நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கறாங்க பப்ளிக்ல போகும்போது. அது ரொம்ப தூண்டுதலா இருக்கு. எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு சார். நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். உங்களுக்கு திருமணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 5 years ஆச்சு. நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் சார். வீட்டுல தெரிஞ்சு மாட்டி என்னோட மொபைல்லாம் வாங்கி உடைச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இந்தப்பா? பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு போன உடைச்சிங்களா? அதுதான் உடைச்சிங்க இல்லையா? அதனால தாங்க சார். ஓகே. இப்போ புருஷனோட சேர்ந்து ஃபுல்லா ரீல்ஸுங்கிற பேர்ல எல்லாத்தையும் அதே போன்ல வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஒன்னொன்னா. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? சோசியல் மீடியாவில் வரக்குள்ள கொஞ்சம் என்னென்ன பொண்ணு இப்படிலாம் டான்ஸு இல்லை இது பண்ணுறது போகிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் இவங்க வழி சொந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, என்ன உங்கள் பொண்ணு என்ன பண்ணுது, பையனை வச்செல்லாம் பேரனை வச்செல்லாம் பண்ணக்குள்ள இன்னைக்கு உங்கள் பேரனை பார்த்தேன், இன்னைக்கு உங்கள் பொண்ணு மருமக பிள்ளை இப்படி பண்ணியிருந்தாங்க. அது கேட்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப அவங்க கூட இன்வால்வ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க சார். இப்ப அவங்களும் சேர்ந்தா குடும்பமா 4 பேராமா? ஆமா. ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து எந்த பையனை வேணான்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு வந்து என் பொண்ணை விட எங்க மருமக பிள்ளைய தான் பிடிக்கும்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தா கூட 2 நாள்ல இது போலான்னு வருவாங்க சார். ஆனா இப்ப வந்தாங்கன்னா 10 days இருப்பாங்க. ஏன்னா மருமகனோட கவனிப்பு அப்படி. லாஸ்டா போகும்போது என்ன சொல்லுவாங்க, உன்னை விட எனக்கு என் மருமக பிள்ளைய தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுவும் சேர்த்து ரீல்ஸ் எல்லாம் வேற பண்ணலாம் சேர்ந்து எல்லாரும். ஆமா. நாங்களும் லவ் மேரேஜ் தான். வீட்டை விட்டு ஓடியாந்து தான் கல்யாணம் பண்ணோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணா, எல்லாருமே போறாங்களே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா வந்து போடும்போது எல்லாமே கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமா வந்து கமெண்ட் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நிறைய இருக்கு சார். நீ வந்து என்ன தம்பியா மேரேஜ் பண்ணிட்டியா, நீ அக்கா மாதிரி இருக்க, அவர் என்ன உன தம்பியா, அந்த மாதிரி. சரி உங்களுக்காக நான் உடம்ப குறைக்கிறேன். உடம்பு குறைச்சாச்சு. அதே மாதிரி என்னையே இருந்துட்டு பார்த்துட்டு, என்ன நீ ஆள் இப்படி இருக்க, பார்த்தா ஆள் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்க, உன ஒய்ஃபை பார்த்தா வேற மாதிரி இருக்குது, எப்படி நீங்க மேரேஜ் பண்ணீங்க இல்லை என்ன சொல்லி நிறைய கமெண்ட் வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்காம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், எல்லாருமே வந்து யூடியூப் சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் போலாம் சொல்லிட்டு போட்டோம். அதே எங்க வீட்லயுமே வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க மேரேஜ் பண்ண சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. வீட்டுல ரொம்ப குழந்தை பிறந்தவர்களும் பார்த்துக்கவே கிடையாது, வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல. அப்புறமேட்டு கொஞ்சம் எதிர்ப்புனால வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பேசும்போது என்ன பண்ணாங்க இருந்துட்டு, என்ன சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டு உன்னை இப்படி திட்டுறாங்க, இப்படி சொல்றாங்க, உன் பையன் வீடியோ போடுறீங்க, 4 செவத்துக்குள்ள நடக்கிறத எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க? சொன்னது யாரு? வீட்டுல எங்க அம்மா அப்பா மாமியார். பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை பேசுவாங்க சார். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நானும் சொல்லுவேன், என்ன தம்பி இப்பெல்லாம் செஞ்சுருக்கேன்னு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டிவியை உடச்சம்மா இது பண்ணிட்டாங்க சார். வந்து விளக்கமத்தை எடுத்துட்டு 2 சாத்தி விட்டேங்க சார். அப்புறம் அந்த மருமக அந்த ஏத்த அடிக்கிறீங்க அவரு ஆமாங்க சார். 2 பேர் சேர்ந்து ஸ்கிரிப்டே பண்ணோம். ஆமாங்க சார். எனக்கு தெரியாதுங்க சார் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு. அப்புறம் இல்லைங்க இந்த மாதிரி பிராங்கா பண்றாங்க, நீங்க ஏங்க அவரை போய் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லவும், அட பாவி இப்படி எல்லாம் பண்ணிட்டியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா வரமாட்டாங்கல்ல சார், எப்படி வருவாங்க சொன்னா? உங்கள் இருவரில் சேர்ந்து ரீல்ஸ் போடலாங்கிற முடிவு எடுத்தது யாரு? நான் மோஸ்டா வந்து ரீல்ஸ் நான் வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பண்ணியிருந்தேன். கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு தேவைக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலாக வந்து நம்ம கிட்ட அவங்களோட என்ன எல்லாமே கற்றுக்குன்னு அவங்க போய் ஒரு துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நம்மளை விட்டு துரோகம் பண்ணி போகாத ஒரு ஆளோட சேர்ந்து ரீல்ஸ் போடுவோம்னு நினச்சி உங்கள் மனைவியோட போட ஆரம்பிச்சிங்க?
அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லவ் வந்து அப்படியே வந்துச்சு சார். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பேசிட்டு இன்ஸ்டாகிராம்லனா? ஆமாம், இன்ஸ்டாகிராம்ல தான் பேசிக்கிட்டோம். ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஏன்னா அவர் பண்ண ரீல்ஸ் எல்லாம் பார்த்து. ஆமா, எனக்கு அவங்க பண்ற ரீல்ஸ் ஒரு வாழ்க்கையில எத்தனை மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு பாருங்க ரீல்ஸ். நானும் என்ன பண்ணேன், ரிப்ளை எனக்கு ஒரு 2 ஹவர்ஸா எனக்கு ரிப்ளை வரல அவங்க கிட்ட இருந்து. ஓ, அந்த 2 ஹவர்ஸே பொறுக்க முடியல உங்களால? ஆமா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த மெசேஜ், ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எனக்கு. யார் நம்ம வீட்ல? ஆமா, எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கரெக்டா எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹாய் வருது. என்ன பண்றது தெரியல எனக்கு. அந்த இடத்துல இருந்து ஓடுறேன். எங்க அம்மா கேக்குறாங்க எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, மேல வந்து டியூஷன் பசங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போறேன். ஆமா, மேல போயிட்டு என்னதான் டெக்ஸ்ட் பண்றது தெரியாம அப்புறம் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் ஒரு 1 வீக்கா இவங்களும் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்து. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் பேர்ட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது அதை என்ன பண்ணுவேன், நான் எப்பயுமே ஃபுட் போடுறதுக்காக அங்கே போய் நைட் டைமில் போகும்போது எங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். இவங்க காலில் இருந்தாங்க, வீடியோ காலில் இருந்தாங்க, நான் கொடுத்துட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா உஷாரா எந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்னு சொல்லினா அவங்க படித்த ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல சொல்லிட்டேன். இவங்க அவங்க ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் பேர் வந்து ஏதோ சம்திங் சொன்னாங்க. இப்போவும் தெரியாது உங்களுக்கு? இப்போவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் பேர்லாம் வந்து சொன்னாங்க. விசாரிக்கிறாங்க. ஆமா, அவங்க விசாரிக்கிறாங்க, வீடியோ கால்ல விசாரிக்கிறாங்க. தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலி எடுத்தோன்னே அதை கேட்கல, ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா பத்தி அவங்க அப்பா பத்தி அவங்கள பத்தி கேட்டுட்டு டக்குனு பாயிண்ட் என்ன பேசணுமோ கரெக்டா கேட்டாங்க. எனக்கு உள்ள இருந்து பயம் வந்துருச்சு. ஐயோ, இவங்க என்ன வேற சொல்லிடுறாங்களே அப்படி சொல்லிட்டு வீடியோ காலில் போயிட்டு நான் போய் எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள போறேன். எங்க அம்மால இங்க வீடியோ கால் இப்படி வச்சுட்டு இங்க மட்டும் போ இப்படி காட்டுறாங்க கையை. அப்போ மீறி போயிட்டு இப்படி காட்டும் போது இவருக்கு அப்படியே இல்ல, நாளைக்கு வந்தா ப்ராப்ளம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து நின்றா. எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, நீ வரக்கூடாது, அவங்களாம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா நினைச்சாங்க அவங்க வரமாட்டாங்க, அவள் தான். ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க, லவ்லாம் வந்து சும்மா தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க தைரியமா வந்தாங்க. அதை பார்த்து தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இப்ப என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? யூடியூபர்ஸா இருக்கும். வேலைக்கு பேரு யூடியூபர்ஸா? ஆமா, யூடியூபர். வேற எந்த வேலையும் கிடையாது? வேற நான் எனக்கு ஷாப் இருக்கு சார், மொபைல் சர்வீஸ் ஷாப் இருக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லாரோடையும் எல்லார் பத்தியும் ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் ரீல் போட்டு இதுக்கு நடுவில் அந்த மொபைல் ஷாப் போறதுக்கு நேரம் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஒரு நாள் போவேன், ஒரு நாள் போக மாட்டேன். அது உண்மையா மாட்டிக்கிட்டா உண்மை சொல்லுவார் போல இருக்கு. இப்படிதான் சார். உங்களில் யாருக்கு இதுல பெரிய ஆர்வம் இருந்துச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜோடியா ரீல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சு? நான் தான் சார் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவரோட வந்து குரல் மட்டும் தான் இருக்கும் வீடியோல. ஓ, அவுட்லாக்ல வெளியே, ஃப்ரேமுக்கு வெளியே. ஆமா, வீடியோக்கு அதிகம் வர மாட்டாரு. மாசத்துக்கு ஒரு 2-3 வீடியோக்கு மட்டும் வருவார். ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவரு? இல்ல, இப்போ நீங்க பையில வச்சு என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இது எனக்கு வேற பதட்டமா இருக்கு. நீங்க எப்ப இவர் சொன்னதுல இருந்து நாங்க பையில வச்சு போன் எடுப்போம், கீழே வச்சு எடுப்போம், மேல வச்சு எடுப்போம். வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்போம், அவங்க மட்டும் தான் வீடியோக்கு வருவாங்க. நான் எப்பயாவது ஒருக்கா வீடியோக்கு வருவேன். எவ்வளவு நாள் ஆச்சு திருமணம் ஆகி உங்களுக்கு? 12 வருஷம் ஆச்சு. என்ன எல்லாத்தையுமே சோகமாவே சொல்லுங்க. ஆமா, அவர் போட மாட்டாரு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சார், பேச முடியல. இல்லைன்னா நல்லா பேசுவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி நல்லா பேச. சுடுதண்ணி ரெடி பண்ணுங்கப்பா. கணவன் மனைவியா வந்து இந்த ரீல்ஸ் போடலாம்னு சொன்ன பொழுது என்ன சொன்னீங்க? சார், நான் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொன்னேன். நீ மட்டும் போட மாட்டேன், போடு, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் அவங்களே தான் போட்டு இருந்தாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு சில வீடியோவில் 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி போடணுங்கிறதுக்காக கெஞ்சுவேன் சார். ஒரே ஒரு வீடியோக்கு வாங்க, வியூஸே போய் தொலைய மாட்டேங்குது, உன் குரலையாச்சும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லம்மா, நீங்க தனியா ஒரு பெண் வீடியோ போடுறீங்க, அப்பவே வியூஸ் வரல. இவரை பக்கத்துல வச்சு போட்டா வியூஸ் வரணும், எப்படி நம்புறீங்க சார்? இவர் வந்து என்ன துர்க்கா என்ன பண்ற அப்படின்னா வியூஸ் போயிடும் சார். ஓ, வெளியே அந்த வாய்ஸுக்கே கூட போடுச்சா வியூஸ்? வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். வாய்ஸ் மட்டும் தான். அப்ப நிறைய பேர் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களே, வீடியோக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி. எந்த ஊர்றீங்க? கோயம்புத்தூர் சார். என்ன பண்றீங்க? நான் ரயில்வே டிடிஆர்ஸ். அதனாலதான் சார் வீடியோ பண்ண மாட்டாரு. இப்ப ரயில்வேல இருக்கீங்க, வீடியோ எல்லாம் போடாதிருக்கீங்க. டிக்கெட் செக் பண்ண போகும்போது இப்ப ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்களா சார் அப்படின்னு இருக்காங்களா? நிறைய பேர் கேட்பாங்க சார். சார் நான் சொல்றேன், போட்டோ இவர் வேற எங்கேயாவதெல்லாம் இருந்தாருன்னா போட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து வேற ஒண்ணு சொல்லுவாரு, நான் அங்க போகல அப்படின்ட்டு. ஓ, போய் சொல்லுவாரு. சொல்லுவாரு போய். வேற எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் அப்படியே பர்சனலா போயிட்டு வருவாரு, அங்கெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. பிரச்சனை உங்களுக்கு அப்புறம் என்னமா பிரச்சனை இருக்கு? உங்க கூட யார் வந்திருக்கா? இவங்களோட சித்தி, இவங்களோட அக்கா 2 பேருமே. நீங்க முதல்ல உங்க குடும்பமா 2 பேருமா சேர்ந்து ரீல்ஸ் போட்டப்ப என்ன ரியாக்ட் பண்ணீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கே கொஞ்சம் பிடிக்காதா இருந்தது.
இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றீங்க, நீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, பாக்குறீங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ இந்த அளவுக்கு டேலண்டா இருக்குதே, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க சார். நீ அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு பேரும்? அரேஞ்ச் மேரேஜ். அப்புறம் நான் வீட்டுக்கு போனா என்ன வச்சு எடுப்பாங்க சார், அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. அவங்கள ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களோட சேர்ந்து நீங்க பண்றது இப்ப நீங்க தனி கடை சார் தனியா நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணுவோம், ஒன்னா பண்ணுவோம். நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க தனியா பண்ணிட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்காரருக்கு கூட சேர்ந்தா? யாரும் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் பண்ண மாட்டாங்க சார், எங்க பையன் யாருமே பண்ண மாட்டாங்க, நான் மட்டும் தான் பண்ணுவேன். அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இல்லைங்க சார், எங்க வீட்டுக்காரர் வந்து நீ பண்ணுன்னு தான் சொல்லுவாருங்க சார், ஆனா அவர் வீடியோக்குள்ள வர மாட்டாரு, வெளியே குரல் மட்டும் கொடுப்பாரா? சரி, இப்படி குடும்பமா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது யார் எடுத்த முடிவு? நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அவங்களும் கொஞ்சம் குசியா இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுனாங்கன்னா டிவியில வந்து அவங்க முகம் வரும், கிராமத்துல போய் நான் மூஞ்சி வந்துருச்சு பாத்தியா டிவில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எங்களுக்கு ஒரு பெருமை தான் சார். எந்த கிராமம் நீங்க? மலை பகுதியில் இருக்குங்க சார் நாங்க, அதனால ஒரு கிராமத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்க இப்படி பண்றதா பிடிக்காதுங்க சார். நிறைய பேர் திட்டுவாங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. அப்புறம் இப்ப அவங்களே துர்கா எங்களை வீடியோ எடு, துர்கா எங்களை வீடியோ எடுப்பாங்க. ஊருக்கு வந்துட்டாவே அவங்க வீடியோ எடுக்கிறதாங்க சார் வேலை. வீட்டுல சமையல் கூட பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க இங்க வந்தாலும் எனக்கு ஏதோ வேலை வைக்கிறீங்க, அங்க வந்தாலும் எனக்கு ஏதோ வேலை வைக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் வீடியோவே எடுக்கிறீங்க அப்படின்னு. போய் கிராமத்தோட சேர்ந்து எல்லாரோட வீடியோ எடுக்கிறதா? வீடியோவும் எடுப்பாங்க. திருவிழாக்கெல்லாம் போனோம்னா வீடியோ எடுக்கணும்ல சார், vlog எடுத்து போடணும். ஊருக்கு வந்திருக்கோம் இல்லன்னா சாமி குத்தமாயிரும். இல்ல சார் போடலைன்னா ஊருக்கு போனீங்களே உங்க கிராமத்தை காமிங்க, ஆடு மாடு காமிங்க அப்படின்னு கேட்பாங்க சார். நாட்டு மக்கள் கவலைப்படுவாங்களே இல்லாட்டி தான் அப்படி சொல்லி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா சீர் செய்யறதுல இப்ப தயங்காம செய்யறாங்க, முன்னையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது நல்லா இருக்கே முன்னையெல்லாம் கேட்டாங்க சார், சீர் செய்ய மாட்டாங்க. ஏதாவது கேட்டோம்னா நான் சம்பாதிக்கிறது எங்களுக்கு ஏதாவது சரியா இருக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு, உனக்கு எங்க இருந்து நாங்க செய்யறது அப்படிம்பாங்க சார். இப்ப எதை கேட்டாலுமே நான் கேட்கறத விட எக்ஸ்ட்ராவே செய்யறாங்க சார். இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுறதுனால பிரபலமாயி அதனால வந்து தம்பி வீடு நல்ல வருமானத்துல எனக்கு இப்ப எதுக்கு அப்படி சொல்றீங்க, வருமானத்தினால நல்லா செய்யறாங்க எல்லாத்தையும். இப்ப கூட கூடி சீக்கிரத்துல எங்க பொண்ணு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண போறோம். இப்ப நான் 5 பவுன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அவங்க கிட்ட. எனக்கு பேச்சு வாங்கல 5 பவுன். 5 பவுன் ஒரு குண்டுமணி கூட வாஷிங் மிஷின் 20,000 ரூபாய், ஒரு பவுன் 50,000 விக்கிறேன். என்னக்கா டிவி ஷோன்னு சொல்லிட்டு அது இது பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு குண்டுமணி குறைஞ்சா கூட எங்க ஏத்துக்க மாட்டேன், நான் உனக்கு எதிரா வீடியோ போடுவேன், உங்களை பத்தியே போட்டு விடுவேன் நான். உங்களுக்கு எதிரா வீடியோ போடுவாங்களா? ஏகா ஒரு பவுன் 2 பவுன் குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டியா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏங்க சார் வருமானம் வரும்போது செய்யணும் இல்லைங்க சார். அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு தானே செஞ்சுக்குவாங்க, உங்களுக்கா செஞ்சுக்குவாங்க? நாங்க இப்ப அக்கா இல்ல, இப்ப எங்களுக்கு ஒரு சீர் யார் செய்வாங்க, அவங்கள விட யார் செய்வாங்க, நாங்க எப்ப யார் கேக்குறது? நான் சீர் செய்யறதுனா உனக்கு தான் செய்ய முடியும், உங்க பொண்ணுக்கு நான் எப்படி செய்ய முடியும்? என் பிள்ளைக்கே நான் 5 பவுன் எடுக்கல. தாய்மாமன் சீர் யார் செய்வாங்க? தாய்மாமன் இருக்கு இல்ல, நீ தான் செஞ்சாகணும், யார் வந்து செய்வாங்க? தாய்மாமன் சீர் ஒரு 1/2 பவுன் 1 பவுன் கேட்டா அது ஒரு நாய். ஐயோ தாய்மாமன் சீர்னா என்ன சார்? செருப்பு மாலை அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடுறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதுதான். அதெல்லாம் பவுன் எடுத்து கொடுக்கறதெல்லாம் புதுசாலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வருமானம் இல்லைன்னா செய்யலாம், இப்பதான் வருமானம் இருக்கே. நான் ஒரு பொண்ணு தானுங்க சார், எனக்கு நம்ம கிட்ட தான் தனியா ஒரு பேஜ் இருக்குல்ல, அதுல போட்டு அதுல வருமானம் சம்பாதிச்சு வேண்டியதானே. அவங்க பண்ணலனா நான் தான் சார் செய்வேன். அது வீடியோ ஃபுல்லா இதையே தான் போட்டு விடுவாங்க. ஓகே ஓகே பக்கத்துல விடுங்க. முதல்ல வந்து நீங்க மனைவியோட சேர்ந்து வீடியோ போட்ட பொழுது, ரீல்ஸ் பண்ண பொழுது அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? முதல்ல எடுத்தவன என்னடா நீ தான் இப்படி கெட்டு இதா போயிருந்தனா, கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணியுமாடா இப்படி மாத்திட்ட அப்படின்னு சொல்லி முதல்ல வேதனைப்பட்டாங்க. மருமகளும் மகனும் சேர்ந்து ரீல்ஸ் போட்டதுல வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க ரியாக்ட் பண்ணாங்க? எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க எல்லாரும். எப்படி நீ சம்மதி எதிர்பார்க்கவே இல்லையே நானு, உனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. இப்போ அவங்க வேணான்னா கூட இவங்க போட சொல்றாங்க. இந்த தலைமுறை அந்த மாதிரி இருக்காங்கிறது எனக்கு புரியுது. நீங்க வந்து அவர்களை விடவும் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்றீங்கல்ல, அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? மத்தவங்க நிறைய வரும் இல்லையா, அதையும் பாப்பேன். இவர்தால நிறைய பாத்திருக்கேன். எவருது? இந்த கருப்பு சட்டை போட்டிருக்காரு அவரது நிறைய பாத்திருக்கேன். அம்மா விளக்கமாத்துல அடி வாங்கினவரு எல்லாம் பாத்துக்க. எப்ப பாரு அவங்க சாப்பிடுற வீடியோ தான் போடுவாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நிறைய வந்துட்டே இருக்கும். அதுதான் ஃபுல்லா. அதை பார்த்தா எனக்கு அப்புறம் என் பையன் சொன்ன, இது பாரு இது புதுசா இருக்கு, நம்ம இதை போடலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்லா நம்மளுக்கு நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வெறி மாதிரி அப்படியே ஆகி போச்சு. நான் சொன்னா நல்லா இருக்காதுன்னு அந்த வார்த்தையை அடக்கிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இருக்கிறது வெறிதான். ஆமா அப்படி ஆகி போச்சு. எதனால அவங்க இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பார்க்க ரீல்ஸ் போட்டதை பார்த்து அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சார். பையன் ரீல்ஸ் போட்டான், மருமகளோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணாங்க, அதனால வந்து மனைவிக்கு இன்ட்ரெஸ்ட், மருமகளோட மாமியாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ரீல்ஸ் போட்டது. அது என்ன முக்கியமான காரணம்னா, அந்த அம்மா டெய்லி காலையில
மாமி எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு திருப்பி வந்தோன்னே உங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து திருப்பி உங்களுக்கு வந்து ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணி மறுபடியும் ராத்திரி நான் தூங்கி திருப்பி காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு திருப்பி மத்தியானம் சாப்பாடு செஞ்சு சாயந்தரம் வந்து காப்பி போட்டு கொடுத்து அதனால தான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் போடுறதுனால எனக்கு காப்பி கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் உங்களுக்கு இருக்க முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வீடு என்பது காப்பி கிடைக்கிற ஒரு இடம், கரெக்டா? அந்த அம்மாவுக்கு வீடு என்பது வெறுமனை காப்பி போடுற இடமாவே இருக்கு. முதல்ல பையன் கொண்டு கொடுத்த ரீல்ஸில் தான் முதல்ல உலகம் தெரியுது அந்த அம்மாவுக்கு. யாரோ தெரியாத பூரா வந்து அம்மா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கம்மா, ரொம்ப அழகா பண்றீங்கம்மா அப்படின்னு பாராட்டுறாங்க. அந்த அம்மா தள்ளி கால் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கு கீழே கருப்பு சட்டை போட்ட ஒரு பையன் ஒரு அம்மா கிட்ட விளக்குமாத்துல அடி வாங்குறான். அட நம்ம பயில அடிச்சதே இல்லையே, இப்படி நடக்குதா உலகத்துல, விளக்குமாத்துல அடி வாங்குறாங்க இவங்க அப்படின்னு கீழே தள்ளுனா அடுத்த ஒருத்தர் கணவன் மனைவியா 2 பேரு குடும்பத்தை சம்மதிக்க வச்சு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த அம்மாவுக்கு உலகத்தை காட்டுது. உலகத்தை காட்டும்போது என்ன வேற உலகத்தை காட்டு. இந்த நேரத்துல நீங்க காப்பி கேக்குறீங்க, அந்த அம்மாவுக்கு என்ன தோணுது, கையில போனை வச்சுட்டு இந்த ஆள் வேற 45 வருஷமா எப்பா பார்த்தாலும் காப்பியே கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்பி உட்காந்து திருப்பி அடுத்த போட நான் இப்ப காப்பி போட கத்துக்கிட்டேன். வேற வழி இல்ல கத்துக்கிட்டு தான். அதாவது மொபைல் போன் முதல்ல வந்து இந்தியாவுக்கு வந்த பொழுது ஒருத்தர் சொன்னாரு, இந்திய பெண்கள் முதல் முறையாக முகம் தெரியாத ஆடவனோடு பேச போகிறார்கள் அப்படின்னு. அதுவரை இந்திய பெண் யார்கிட்ட பேசிக்கிட்டானா யார தெரியுமோ அந்த ஆண்கிட்ட மட்டும் தான் பேசியிருந்தா, தெரியாத ஒரு ஆண்கிட்ட பேசுற வாய்ப்பே கிடையாது. இவரோடு பேசவே மாட்டாங்க. முதல்ல இந்திய பெண்கள் முகம் தெரியாத ஆண்களோடு பேச போகிறார்கள், அடுத்து ஆண்களோடு பேச போகிறார்கள் அப்படின்னா. அதுக்கு உதாரணம் தான் அந்த அம்மா. அதனால உங்களை திருப்பி கேட்ட உங்களுக்கு புரிஞ்சிருச்சாது கேட்டக்கான காரணம் தான். 45 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து காப்பியே போட்டுக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற அம்மாவுக்கு அந்த உலகம் வேற ஒரு உலகம் தெரிய ஆரம்பிக்குது மொபைல்ல. அதனாலதான் அதை வச்சு விலக முடியாம அவர்களே அவர் நம்ம ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தோம். இவங்க வந்து சென்னை, நான் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போவே நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் எங்களால் சேர்ந்து பண்ண முடியாது. அப்போ வந்து டூயட் பண்ணுவோம். அவங்க தனியாக பண்ணி நான் தனியாக பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். காதலிக்கிற காலத்தில். ஆமாம், அந்த டைமில். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். தனியாக பண்ணியும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் சார். எப்படியாவது ரீச் ஆகிடணுன்ட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு கேமரா ரெண்டுக்கு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ரீச்சே ஆகலை சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு வீடியோ 30 செகண்ட் வீடியோ 3 hours ஆகும் சார். எடுத்து அதை எடிட் பண்ணி முடித்து அப்லோட் பண்ணுவோம். எதுவுமே ஆகலை. சும்மா ஒரு நாளைக்கு நானும் இவ்வளோ சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம். 2.3 million வியூஸ். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ 2 million. மற்றது எல்லாமே 100 லைக்கு அவ்வளோதான். 100 பண்ணதெல்லாம். ஆமா, தனியா நான் போடுற வீடியோ எதுவுமே ரீச் ஆகல. ஃபேமிலி அப்புறம் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பாட்டு முதல்ல 2 million வியூஸ் பண்ணது? என்ன பாட்டு போட்டீங்க? தெரிய சாங்ல அந்த காலம் முடியலாம்னு ஒரு சாங் வரும் சார். அது நாங்க பேபியை வச்சுட்டு பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நல்ல ரீச் ஆச்சு, பேபியை வச்சுட்டு ஃபேமிலியா இருக்கிறது. ஸோ அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். எனக்கு இந்த பசங்களை பார்த்து வேற இன்ட்ரெஸ்டே இருக்காது. இவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட், இந்த ரீல்ஸ் பண்றது, ஆக்ட் பண்றது எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். அப்போ அவரு கூப்பிடுவாரு, நல்லா கூப்பிடுவா, கெஞ்சி வருவா, ப்ளீஸ் ஒரு வீடியோ. அப்போ நான் போவேன். காமெடி வீடியோஸ் ஏதாவது இந்த வடிவேல் வீடியோஸ்க்கு தான் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த கோவை சார்ல வடிவேல் ஏதாவது ஒன்று பண்ணி போட்டாலும் உடனே ரீச் ஆகும். அப்போ அந்த மாதிரி பண்ணி அப்படியே எனக்கு அவர் டைம் கிடைக்கும் போது என்ன கூப்பிட நான் அப்படி மாற்றி ஷேர் பண்ணி பண்ணுறது சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஷாப் வச்சிருக்கேன், டெக்ஸ்டைலா? நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஒர்க் பண்ணல? ஓகே. தனியா பண்ற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த பிளட் ரகடா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் மெனக்கெட்டு. அதை பார்த்துட்டு அம்மா உட்காந்து அழுவாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு. நாங்க ஜோடியா பண்றது எல்லாமே ஃபன்னா இருக்கும். சோ அத பார்த்து நல்லா சிரிச்சு சார் ஒரு ஃபீல் வரவே வராது. எப்பவுமே இந்த காமெடி, இந்த அடிக்கிறது, குத்துறது இது மட்டும் தான் பண்ணுவாரு அவர். பேசலாம் தான் வரும். எனக்கு நல்லா இந்த லவ் சாங்ஸ் எல்லாம் பண்ணும் எனக்கு ஆசை. ஒரு பாக்கும்போது நீங்க கொஞ்சம் கூடுதல் ரொமான்டிக், அவர் அப்படி இல்ல சார். அப்படி இல்ல, இவர் எப்பவுமே ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படிதான் இருப்பாரு. எனக்கு ஆனா லவ் சாங்ஸ் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். மத்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு. அப்படி நம்மளும் பண்ணல, நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது டவுன் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு மட்டமா பண்ற அந்த மாதிரி டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வந்து உடனே என்கிட்ட கொடுப்பாரு. அது நல்லா வரும். அது நல்லா வரும் சார். என்ன போட்டு அடிக்கிறது, திட்டுறது, சீப்போ அப்படிலாம் சொல்றதுலாம் அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏதாவது லவ்வா கொடுத்தா அந்த மாதிரி தான் ரீச் ஆகுது சார். ஆனா அதுதான் சார் ரீச் ஆகுது. லவ்வா பண்ணா அந்த அளவுக்கு யாரோ ஒரு பார்க்க மாட்டாங்க. காமெடியா பண்ணா நல்ல வியூஸ் வருது, நல்ல ரீச் ஆகுது. ஃபேமிலியும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அம்மாக்கெல்லாம் அந்த காமெடி எல்லாம் மறுபடியும் பார்த்துட்டே இருப்பாங்க, கண்டினியூஸா பார்த்துட்டே இருப்பாங்க ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம். நீங்க முதல்ல பார்த்து என்ன நினைச்சீங்க? எனக்கு எதுக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தது. ஃபேமிலிஸ்லாம் சொன்னாங்க, எதுக்கு இவங்க பொண்ணு குழந்தைலாம் பெற்றுட்டுருக்கிறா, இதெல்லாம் தேவையா, ரீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையா, ஒரு அடக்க முடக்கமாக வீட்டில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இவ
ரீல்ஸ் எடுத்துட்டு ஸ்டேட்டஸ்லேயும் போட்டு விடுவாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க, என்னத்துக்கு தேவையில்லாத வேலை இது, தேவையில்லாத வேலை சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வியூவர்ஸ் வர்றதுக்கு, ஃபாலோவர்ஸ் அதிகமாக பண்ணி எனக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு மன நிறைவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அவங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஃபீல்டில் ரொம்ப அவர் இதுவாக இருப்பார். அதனால இப்போ பொண்ணு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகின்னு வராங்க. சந்தோஷம் தான் எங்களுக்கு. நல்லா சண்டை போட்டுப்பாங்க சார். இப்போ சண்டை போட்டு என்னை வந்து கூப்பிடுவாங்க, வாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா ரீல்ஸ் பண்ணின்னு இருப்பாங்க. வடிவேல் காமெடி வச்சு பண்ணிட்டு அதுலேயும் அவங்க சமாதானமாயிடுவாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு அதுலேயும் பார்த்தா ஒரு நன்மை தான் போல அது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் வைஃப் சார். ஹவுஸ் வைஃப். அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல சார், லவ் மேரேஜ். என்ன ஒரே குழப்பமா இருக்கு? லவ் மேரேஜ் தான் சார். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. நான் வந்து ரீல்ஸ்னா ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள வந்தேன். எப்படின்னா ஃபுட் vlogger. ஸோ டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் வியர்டா பண்ணலாம் அப்படின்ட்டு வியர்டான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். வியர்டான ஃபுட்னா இது லைக் வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல வந்து மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாரு. ஆமா சார். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் மீன் குழம்புங்கிறது கொஞ்சம் டீப்பா கேளுங்க சார். சரி, வேற அந்த மாதிரி வியர்டா வேற என்ன பண்ணிருக்கீங்க? பப்ளிக் டாய்லெட்ல போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டு, சோ அந்த மாதிரி கொஞ்சம் வியர்டா பண்ண போய். உங்க ஊர் எதுமா? எனக்கு ஹொசூர் சார். எனக்கு நேட்டிவ் சென்னை கிடையாது. சோ இங்க ஒர்க் பண்றதுக்காக வந்தேன். அப்புறம் என்ன ஒர்க் பண்ணீங்க இங்க வந்து? நான் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணேன் சார். சோ நான் தான் எல்லா வீடியோஸும் போட்டுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் போடுறீங்களே, உங்க ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்து போடுங்க. அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து. மோஸ்ட்லி இவர் உள்ள வர மாட்டாரு, பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து சோ வீடியோ எடுக்குவாரு. அவர் எடுக்கும் போது வந்து பேசுவார், பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாரு. முதல்ல எப்ப வர சின்ன திரைக்கு அறிமுகப்படுத்துறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது வியூஸே போகல. அது என்னமோ என் மூஞ்ச பார்த்து போகலையா நல்லா தெரியல. ஆனா தனியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா வியூஸ் போக ஆரம்பிச்சது. இன்னும் சரி டிஃப்ரெண்டா எதனா பண்ணலாமேன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டோம், நீ இப்ப டிஃப்ரெண்டா சொல்லுங்க, நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவே பாத்தீங்கன்னா நாய்க்கு சோறு போட சொன்னாங்க சார். வீட்லயே சமைச்சு வீட்லயே பிரியாணி செஞ்சு 5 கிலோ பிரியாணி செஞ்சு நாய்க்கு போட சொன்னாங்க சார். ஃபர்ஸ்ட் வீடியோவே எங்களுக்கு அதுதான் போச்சு. சோ இது ஓகே, இது ட்ரை இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா நீங்க என்ன எல்லாம் ஈஸியா இருக்கிறதே பண்றீங்க, கஷ்டமா இருக்கிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த பப்ளிக் டாய்லெட்ல வந்து பிரியாணி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற இந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. சோ இது வந்து யாராலையும் பண்ண முடியாது. சோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணப்பதான் ஓரளவு நல்லா ரீச் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ்ல வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, சக்கரை பொங்கல்ல வடகரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ண போய் தான் ஓரளவு இந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம் சார். சக்கரை பொங்கல் வடகரியா? சார் இந்த சந்தானம் சார் வந்து ஒரு காமெடி வரும் இல்லைங்களா, எங்களோட பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சக்கரை பொங்கலும் வடகரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டயலாக போட்டு நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஒரு 1 வீக்கா எங்களுக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஆமா, அதை நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஆமான்னு கேப்பீங்க. சரி சார், நம்மள நம்பி ஃபாலோ பண்றாங்கல்ல சார், அவங்க சொல்றது நம்ம கேட்கணும்ல சார். ஆமா, நம்மள நம்பி விட்டுறவே கூடாது இல்ல. இல்ல சார், இப்போ நான் இவங்க கிட்ட ஒன்னு சொன்னா கண்டிப்பா இவங்க டிஃப்ரெண்டா பண்றாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு நம்பி நமக்கு பண்றாங்க. சோ அதை வந்து நம்ம பண்ணணும் இல்லைங்களா சார், அதுக்காக தானே நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் என்ன எதுக்கு அவங்க சொல்றது பண்ணலாம். பிளாக் ஃபாரஸ்ட் மீன் குழம்பு, சக்கரை பொங்கல், வடகரி, அந்த மாதிரி வேற என்னெல்லாம் காம்பினேஷன் இருப்பீங்க? பிரியாணில லெமன், உப்பு, சால்ட், சாக்லேட் சிரப் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சோ இந்த மாதிரி வியர்டான கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சோம் சார். பக்கத்துல நீங்க ரெண்டு பேரும் கால் திருமணம் இன்னும் மேரேஜ் இல்ல சார், மேரேஜ் ஆகலீங்க. இப்போ ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் போடுறீங்க ரீல்ஸ் எல்லாம்? ஆமாங்க சார். இப்போ எவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்குது? 1 வருஷமா போட்டுருக்க சார். காதல் 4 வருஷம் சார். 4 இயர்ஸ் ஆச்சுங்க சார். 4 இயர்ஸ் ஆச்சுங்களா? ஓகே. இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த வீடியோ எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணது யாரு? நான் தான் சார். எதனால அது முடிவு எடுத்தீங்க? சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு, தனியா பண்றதுக்கு நல்லா இருக்காது, தனியா பண்ண வேற யாராவது டூயிட் போடுவாங்க, அதனால நம்ம டூயிட்டா பண்ணலாம் அப்படின்னு சார். உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? எங்க வீட்ல ஓகே சார். எங்க வீட்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் பொட்டிக் வச்சிருந்தேன் சார். அவரு விவசாயிங்க சார். விவசாயி சார். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வீடியோல வந்து அதிகமா பார்த்தது எந்த வீடியோ? தனியா நான் பண்ணது போயிருக்கு சார். அவள சேர்ந்து பண்ணது அதிகமா போவே இல்லையா? போயிருக்கு சார். ஆனா ரொம்ப அதிகமா போனது நான் தனியா வீடியோ ஒன்னு பண்ணியிருந்தேன், அது போச்சு சார். இப்ப ஜெயிலர் படத்துல வர்மனோடது ஒன்னு வந்துருந்துச்சு, அது பண்ணியிருந்தேன். அது 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருந்தது சார். தனியா பண்ணதா கொஞ்சம் அதிகமா போகுது. இப்ப உங்கள் இருவரில் சேர்ந்து ரீல்ஸ் போடலாங்கிற முடிவு எடுத்தது யாரு? சார் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிக்டாக்ல இருந்தே அவங்க இருக்காங்க.
அது நான் அவங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பிடிக்கும், அதனால அவங்க பண்றது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனா நீட்டாவும் பண்ணுவாங்க. எனக்கு இந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு அவரை பிடிக்கும், அதனால அவர் பண்ற எல்லா வேலையும் பிடிக்கும் அப்படிங்கிறது. ஒரு நாள் ஃபேஸ்புக் ரீல்ஸ் ஓடுவோம் சார். இந்த வடிவேல் சார் இந்த வாயிலே உலக்க வச்சு குத்து அவர் சொன்னேன், சவுந்து வா சும்மா பண்ணிப்பாரு, நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. வந்து பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தெரியாமல் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து அம்மாவோட பெரிய தம்பி மாமா பார்த்துட்டு உடனே இவங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. ஒரே சண்டை. அப்படி என்ன பண்ணிட்டாரு, வாயில உலக்கைய வச்சு குத்துற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருங்கப்பா வாரேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ரூம்குள்ளே போயிட்டு, நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்க, ஏன் அப்லோட் பண்ணீங்க, நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சோஷியல் மீடியாவிலே அப்ளை பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக்கில் யாரை கேட்டு பண்ணீங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் திட்டுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் யாரும் அப்படியெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போய் 2 நாள் 3 நாள் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வா பண்ணு 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 அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். இப்போ என்னை காட்டில் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சார் பார்த்தாலும் எனக்கு அது மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும். எல்லாரும் வந்து இப்படிலாம் பண்றாங்களே, வயிற்று பொழப்புக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் வேண்டாம் பண்ணாதியா அப்படின்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க 2 பேரும். கோவத்தரில் அடித்தது மாதிரி என் மயனை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எனக்கு கோவம் அதிகமாக வந்துச்சு. இதை நேரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, போட்டு அதை 4 குத்துவோமான்னு எனக்கு நினைவு. அப்புறம் வந்து கேட்டேன், என்னடா ஏன்டா அந்த பிள்ளை அடிக்குது, நீ வாங்கிட்டு இருக்கிய மனுஷன் நீ அப்படின்னு கேட்டேன். விளையாட்டுக்குமா, கோவத்தரில் சத்தம் கேட்கலையாப்பா, பார்க்கலையா நீ, அந்த மாதிரி பண்ணுறோம்மா அப்படின்னு சொன்னான். சரி இது உனக்கு இந்த வேலை வேண்டாம், நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, நீ போய் வெளியில் வேலை பாருன்னா 2 பேரும் கேட்குறாங்களே மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுலேயே குறியா இருக்காங்க சார். வெளிநாட்டுக்கு போனா போய் பார்த்துட்டு வந்து 2 பேரும் டேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கால் திருமணம் 2 பேரும்? இல்லைங்க சார், அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம். பண்ணனால லிப்டிக் வேணும், எல்லாம் மேக்கப்புக்கு காசு வாங்கிட்டு வா, கொண்டு வந்து வாங்கியாந்துட்டா அப்படின்னு டார்ச்சர் ரொம்ப பண்ணும். எனக்கு கோவம் அந்த நேரம் பயங்கரமா. உங்களை வாங்கிட்டு சொல்ல போய் லிப்ஸ்டிக்க அவன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வச்சா உங்களுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் இதை சம்பாரிச்சுக்கிட்டு வந்து நீ அதை வாங்கிட்டா. இப்போ மெட்ராஸ்ல வந்து ட்ரெயின் விட்டு இறங்கினோன்னா வா 2 சுடிதார் எடுப்போம். நான் சுடிதார் எடுத்தீங்கன்னா நான் இங்கிட்டு தானே ட்ரெயின் ஏறிடுவேன், வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தேன். இப்ப எடுத்தீங்களா? எடுக்கல சுடிதார எடுக்க விடல. அவங்களுக்கு ஷர்ட் அதிகமா எடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்க ஷர்ட் வச்சிருக்க மேட்சுக்கு நான் சுடிதார் எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல கிளம்பிடுறாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. அது அவங்களுக்கு கொஞ்சம் கோபமா இருக்கும் போலக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருக்கும். லிப்ஸ்டிக் மேக்ஸிமம் தெரியாத அளவுக்கு போட்டாலும் அது ஆர்டர் கிடைக்கிறது மாமி கையிலே கிடைச்சிரும். நான் எங்கேயாவது வெளியில் இருக்க டைம் தான் கால் பண்ணுவாங்க, அவங்களே வாங்கி வைக்கிற மாதிரி பிரித்து காமிக்கணும். அந்த பிரிக்கும் போது கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக திட்டு வாங்கிடுவேன். என்னையும் பண்ண சொல்லி ஒரு இதுக்கு நான் போய் பண்ணினேன், மனோரமா வேஷம் போட்டு பண்ண சொன்னாங்க. என் மகன் விட்டவே மாட்டேன்ட்டான். ஒரு கட்டாப்புக்கு போய் மனோரமா வேஷம் போட்டு நான் பண்ணினேன். நான் என் மருமக என்னைய பிடிச்சி அடிக்கிறது மாதிரி, நான் அதை அடிக்கிறது மாதிரி. இதை நீங்க சொல்லவே இல்லையே, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு. அவங்க அம்மாவும் அழுதுட்டாங்க. சரி எல்லாரையும் அழுக. யார் அம்மா அழுதாதுங்கிற? என் மருமகளோட அம்மா, என் சமந்தி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, உங்களுக்கு கிடைச்சிருச்சேன்னா? இல்ல இப்படி நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இப்படி கொண்டு வச்சு நடிக்க விட்டுருக்காங்களே அப்படின்னு அழுது. எனக்கு ஒரு ஆசை, மாமியா மறுபடியும் சண்டை போட விடுவோம், அது ரீல்ஸ் மூலமா நிறைவேற்றிக்கிட்டு. சரி, அந்த மனோரமா வேஷம் போட்டாலே நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் போடல சார். சும்மா இருந்த பவுடர் இருந்தோடியே, சாதாரணமா இருந்தோடியே பண்ணணும் நம்ம மாமியாலும் வரும்போதும். அப்புறம் வேற ஒண்ணும் பண்ணல. அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ணல. 4 வீடியோ பண்ணிருக்கேன். அம்மா வச்சா? அம்மா வச்சு 4 வீடியோ. ஒவ்வொரு வீடியோ ஒரு 20 டேக்காவது போகும் சார். அதுல நான் கரெக்டா பண்ணிடுவேன், அவங்க விட்டுருவாங்க. அதுக்காக அவங்க அம்மா திட்டுவாங்க, திட்டுறதுனால பயந்துட்டே பண்ண மாட்டாங்க. என்னையே என்ன டென்ஷன் ஆகுனா நான் போயிடுவேன் இறங்கி, அப்படின்னு போய் இறங்கி வந்துடுறதுண்ணா. பகல் கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம் ஆகுது சார். கல்யாணம் ஆனோன்னு சேர்த்து வீடியோ போட்டீங்களா இல்லை முன்னாடியே போட்டீங்களா? இல்லை சார், எங்கள் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, அவங்கள நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஆர்ஃபன் தான். அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் ஒரு பிஜியில் பார்த்து அவங்கள நான் தனியாக ஒரு எனக்கு வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. கூட்டு குடும்பமாக நடந்து தான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆன 4வது நாளில் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. நாங்களும் இவங்களும் மட்டும்தான். சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு. எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வரவே அது எங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திச்சு. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சவங்க ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 பேர் வந்து சரியான கமெண்ட்ஸும் கொடுக்கல. தப்பான கமெண்ட் வந்தால் ஒன்று டெலிட் பண்ணு, இல்லை உன்னால் முடிஞ்சால் நீ ரிப்ளை பண்ணு, இல்லை உன்னால் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு கேட்டாங்கன்னா நீ என்கிட்ட கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்கிட்ட அவங்க ரிப்ளை என்கிட்ட வரதில்லை. இப்போ அவங்களே டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பழகிட்டாங்க. எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, நிறைஞ்ச அரங்கில் நான் சொல்கிறேன், எங்கள் முகம் என் முகம் தெரிய தேவையில்ல, என் பொண்டாட்டி முகமும் என் புள்ள முகம் தெரிஞ்சால் மட்டுமே போதும். இவங்கள வந்து ஆர்ஃபனாக ஆனா அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. அந்த டைம் வந்து இவங்க சொந்தக்காரங்களும் இவங்களை கை கொடுக்கல.
அந்த டைம்ல இவங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், அவங்க வந்து எங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், பியூலா நல்லா இருக்கா, முத்து மாதிரி ஒரு குழந்தைய பெற்றிருக்கான். அதை நான் மாறு தட்டி சொல்லிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த விஷயத்தினால. ஓகே, சூப்பர். பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. பொண்டாட்டிக்கு ஃபேனா இருக்கும், இதை விட வேற என்ன பெரிய ஃபேன் பேஸ் வேணும்? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து யார் வந்திருக்கா வீட்டுல இருந்து? எங்க மாமா, எங்க அக்கா. ஓகே. இப்போ இவங்களோட அப்பா அம்மா அவங்க தான். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன் நான், இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாப்பா வச்சு வீடியோ போடுறீங்க, கண்ணு பட்டுற போது, பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட போது, சாப்பிட்ற வீடியோலாம் போடாதீங்க அப்படின்வாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா முகத்தை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு வந்து பர்சனலாக டிஎம் பண்ணுறவங்க என்னென்னா டிவோர்ஸ் ஆனவங்க, அண்ட் சேம் வே பாப்பா இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களாம் மெசேஜ் பண்ணி உங்கள் பாப்பா பார்க்கும்போது என்னோட பாப்பா எனக்கு பிறந்த பாப்பா பார்க்குற சந்தோஷம் கிடைக்கிது. டிவோர்ஸ் ஆனவங்களாம் மெசேஜ் பண்ணி அண்ட் ஈவன் கால் பண்ணி கூட லைவ்ல நாங்கள் போனால் கூட உங்களுடைய ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கலையே, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், லாங் டைம் உங்களுடைய ஜேர்னி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு ஈவன் நாங்கள் சண்டை போட்டு எல்லா ஃபேமிலிலையும் பிரச்சனை கண்டிப்பாக வரும், எங்களுடைய ஃபேமிலிலையும் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் இருக்கும்போது கூட நாங்கள் ரொம்ப டவுனாக இருப்போம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வா நம்ம எதுவாக இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணலாம், வா ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஃபன் வரும் இல்லையா. ஃபன்னு சொல்லும் போது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஜாலி கிடைக்கும். அதே மாதிரி பாப்பா சிரிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எல்லாமே சேர்த்து நாங்கள் பண்ணும்போது மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ பாப்பா வீடியோவுக்காக நிறைய பேர், எங்க அக்கா மாமா கூட ஈவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா வீடியோ. ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே கூட அந்த குழந்தைய பார்த்த முகத்தை பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ நல்லா வீடியோஸ்லாம் நிறைய போடுவாங்க. என்ன ஒண்ணுன்னா அவங்க நெகட்டிவா போட சொல்ல நாங்களே இதுதான் தப்பு, ரொம்ப கஷ்டமா. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நானே இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இது மாதிரி போடலாமா, நெகட்டிவா போடாதீங்க அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருந்தது. என்ன நெகட்டிவா போட்டுருந்தீங்க? கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இல்ல, நீங்க கல்யாணமாகி மனைவியினுடைய குடும்ப சூழல், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்து, அது எல்லாத்தையும் இவ்வளவு பாசிட்டிவா அணுகிற நீங்க எதனால அவங்க அக்கா சொல்ற மாதிரி வந்து எதனால வந்து வீடியோல வந்து அப்படி ஒரு நெகட்டிவிட்டி வச்சுக்கிறீங்க? அது சிரிக்கிறதுக்காக தான் சார் போடுறது, மத்தபடி காமெடியா தான். மத்தபடி நெகட்டிவ்ன்றது வந்து லைஃப்ல நெகட்டிவ் எப்பவுமே எடுத்துக்கிறேன். அது அந்த போஸ்ட் பார்த்தா நமக்கு இல்ல, அது என்ன சார்த்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து இவங்க என்கிட்ட கேக்குற மாதிரி ஒரு சின்ன ரீல். ஓகே, இவங்க வந்து என்கிட்ட கேக்குற மாதிரி, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் வந்து நீ எப்பயாவது ஏன்டா கல்யாணம் பண்ண ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்னு. நான் டெய்லி தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதோட இவங்க வந்து என்ன வந்து கணிதஞ்சி போஸ்ட்ல கும்பிடுற மாதிரி, அப்புறம் ரெண்டு இதுல மூக்குல வந்து பஞ்சு வச்சுட்டு அது மாதிரி அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஒரு அக்கா அவ்வளவு எமோஷனலா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா கணவர நீங்க பயங்கர எமோஷனலா இருக்கீங்களே, அது போடக்கூடாதுன்னு. தாய் மாமா. ஓகே, அதனால அந்த எமோஷனல் வருது. அவர் தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 5 months ஆகுது சார். 5 months ஆகுதா? 4 months. ஓகேங்க, தேதி சொல்லுங்க. August 21 சார். இல்ல அதெல்லாம் கரெக்டா சொல்வேன், நான் தான் எப்பப்போ மறந்துடுவேன். ஆக்சுவலி 2 பேருமே தனித்தனியாக தான் ஃபர்ஸ்ட் ரீல் பண்ணிட்டு இருந்தோம். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரீல் பண்ணிட்டு இருந்தேன் டிக்டாக்ல. ஒரு வாரம் 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிலாம் வீடியோ போடுவோம். ஆனால் ஜஸ்ட் ஒரு 250 லைக்ஸ் அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, டான்ஸர் தான்டா நீ, யாருன்னா பொண்ணுங்க கூட வீடியோ போட்டேன்னா லைக்ஸ் வரப்போகுது, ஃபாலோவர்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு யாரும் கிடைக்கல. பொண்ணுங்க மீன்ஸ் டான்ஸ் ஆடி போகிறதுக்கு எந்த பொண்ணும் கம்பெனிக்கு ஆடுறதுக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல. நான் தான் கடைசி வரைக்கும் ஆடி போடுவேன். ப்ரொஃபைலும் அந்த அளவுக்கு பில்டப் ஆகலை, எனக்கும் ஃபாலோவர்ஸ் வரலை. லாஸ்ட்டாக இவங்களை ஒரு தடவை ஈவெண்ட்டில் பார்த்தேன், தசரா ஈவெண்ட்னு ஒன்று. அதில் இவங்கள அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே லவ் ஆயிடுச்சு. 1 year லவ் பண்ணோம். ஆக்சுவலி வீட்டில் வந்து நான் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்க, எனக்கும் ஓகேவா இருக்கு, ஃபேமிலியும் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மம்மியும் என்கிட்ட பேசினாங்க. சரி ஓகே வீட்டில் எல்லாம் பேசலாம்னா, பட் எங்கள் வீட்டில் பேசுறதுக்கு அக்செப்டே பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் டான்ஸராக இருக்கான், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், அவர் பேஷன் நோக்கி போறாரு, ஸோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இது வேற எதுவும் தேராது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேரேஜும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமா, ஸோ அப்படியே இப்போ போயிட்டு இருக்கு. இப்பயுமே வந்து டான்ஸ் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க.
அவங்ககிட்ட கொடுங்க. எங்களது பேசிக்காக லவ் மேரேஜ். ஸோ அம்மா வந்து என்னன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஸோ வந்து பையனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பில்டப் கொடுத்து வச்சிருந்தாங்க. யாரு? அம்மா. ஸோ அம்மா அவங்க என்னோட அம்மா. சரி, அவங்க வந்து க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து என்னன்னா பையனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கு அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஏன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கு. அதாவது கொஞ்சம் பேருக்கு மட்டும் லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு வேணாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல சில இஷ்யூஸ் எல்லாம் அவங்களா கிரியேட் பண்ணுவாங்க, இன்டர் காஸ்ட் அது இது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து அதை அவாய்ட் பண்ணா. இவன் ரீல்ஸ் போடுறேங்கிற பேர்ல. நீங்க டீச்சரா? நான் டீச்சர் தான் சார். எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மேரேஜ் ஆன அடுத்த வாரமே 3 வருஷம் அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டா அவ்வளவுதான், மொத்தம் காலி. நான் மெயின்டைன் பண்ண எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். நாங்கள் வந்து என்னன்னா ஸ்கூல் மேகசின்ல எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் ஆரம்பிச்சு இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வச்சு ஒரே ரீல் தான் போட்டேன். சளியாக நொறுக்கிட்டேன் எல்லாம். அவங்க போட்டு ஃபோட்டோ வச்சு இந்த எல்லா பிளானையும் நொறுக்கிட்டேன். ஸோ துபாயிலேருந்து மாமாலாம் வந்து என்ன அனுப்பிச்சிட்டு அரேஞ்ச் மேரேஜ்லாம் சொன்னாங்களே, பார்த்தா என்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் ஸ்கூலில் ஆக்சுவலாக பார்த்ததில்லை. ஸோ அந்த மேகசினை பார்த்து தான் நான் அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டே கொடுத்தேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் எங்கள் ஜேர்னி. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. மருமக கூட முதல்ல ஒரு போட்டோ கூட போட்டது கிடையாது. பட் அவனுடைய ஆசைக்காக அவளும் நல்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன ஒண்ணு, அவங்களோட ரீல்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுல வீட்டில் தான் பயங்கரமான எங்களுக்கு இருக்கிற டார்ச்சர் தான் நிறைய சொல்லலாம். நான் இங்க வந்தேன். என்ன டார்ச்சர்? ரீல்ஸ் பண்றங்க பேர்ல சார் கிச்சனை ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க, ஹாலோட பொசிஷனை மாத்தி விட்டுருவாங்க, சோஃபா கவரை மாத்தும்பாங்க, சோஃபாவையே மாத்தும்பாங்க. அந்த இருந்தா எங்க ஓவோன்னு வந்துடலாம் சார். அதாவது வீடியோ இவன் எடுக்கிறதுக்கு இவன் கிடைக்கலன்னா என்னைய பிடிச்சி வீடியோ எடுங்க டார்ச்சர் பண்ணுவான். வீட்டெல்லாம் இதை அரேஞ்ச் பண்ண டார்ச்சர். இதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் பண்ணவே என்னைய கூப்பிட்டுருவான் சில நேரம். நான் வந்து டீச்சர்டா, நான் ஸ்டூடெண்ட்ஸையே ரீல்ஸ் பண்ணக்கூடாது, நான் விரட்டிட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொன்னா, இல்லம்மா சும்மா நின்னுங்க உட்காருங்க, சும்மா உங்க மடியில படுத்துக்கிறேன், சும்மா நீங்க இதுல நின்னா போதும் வச்சா போதும்னு டார்ச்சர் பண்ணி 1-2 வீடியோ எடுத்துருவான் என்னைய வச்சு. என்ன சொன்னார் துபாய் மாமா? துபாய் மாமா இல்ல, அங்க ஷேர் சாட்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அனுப்புறாரு. எல்லாத்தையும் விட என்கேஜ்மெண்ட், அதாவது வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப சம்மதிக்க வச்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட இவன் என்ன ஒரு ரீல்ஸ் பண்ண வச்சுட்டான் சார். என்ன பண்ணனா, நான் வந்து இவன்கிட்ட சொல்லுவேன், வீட்டில் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான். உனக்கு கல்யாணம் ஆகட்டும், ஒய்ஃபிட்ட நான் முதல்ல சொல்றது, நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீ உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லுவேன். எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான். அப்போ அந்த டைம்ல வந்து எல்லாம் டென்ஷன் ஆயிருக்கிற டைம்ல வந்து, அம்மா நீங்க எப்பவும் சொல்லுவீங்களா மருமகிட்ட சொல்லணும்னு சொல்லுவீங்களே, அது ஒரு பிட்டில் எழுதி கொடுத்துருங்கம்மா அப்படின்னா. என்னடா டென்ஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி சொல்றேன்? இல்ல நான் நேரடியாவே சொல்றேடான்னு. இவன் என்ன எழுத சொன்னான், ஒரு 1ஆம் நம்பர் சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான், நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை எழுதி கொடுத்துட்டேன் சார். அது பயங்கர வைரல் ஆகி எத்தனையோ மில்லியன் எங்கேயோ இருந்து எனக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது நீங்களா கல்யாண மாப்பிள்ளைட்ட என்னவோ கொண்டு கொடுக்குறீங்களே. கடைசியில் என்னோட பையன் தான். அந்த அளவுக்கு அவனுக்கு ரீல்ஸ்ல அவன் பயங்கர வெறியன் சார். ஆனா இதுல எங்களுக்கு பெரிய டார்ச்சர் இருக்கு.